ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சேனலையும் என்னோட சேனல்லையும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னா சன்ஷைன் சிக்ஷா அப்படிங்கிறதையும் அம்மாவின் சமையல் அப்படிங்கிற ஒரு சேனலையும் ப்ரொமோட் பண்ணிடுறேன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனே வரும். அது மாதிரி உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ண அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தால் அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு உங்களோட சேனலை மென்ஷன் பண்ணி போட்டுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட சேனலை பற்றி ஒரு வீடியோஸ் வந்துட்டு உங்களோட சேனலில் போடுங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 2 சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இம்ப்ரெஷனை வந்துட்டு கூட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கும் இம்ப்ரெஷனை வந்துட்டு கூட்ட முடியுமா. அதுக்கப்புறமா லேசர் வித் ஈஸ்வர் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு சொல்லியிருந்தார். எனக்கு வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டு எனக்கு வியூஸ் வந்துட்டு எனக்கு வரவே மாட்டேங்குது, வியூஸ் வந்துட்டு வர மாட்டேங்குது, எனக்கு கம்மியாகிக்கிட்டே போகுது. அதை வந்துட்டு நான் எப்படி ரீபில்டப் கொண்டு வர்றது, அது மாதிரி வந்துட்டு பழைய நின்று போன வியூஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு எனக்கு திருப்பி வந்துட்டு அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறாரு. பொன்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்து எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தினமும் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. இந்த இதுக்கு தான் அன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. ஸோ அதனால் சொல்லிடுறேன். சன்ஷைன் சிக்ஷா அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றின வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. அவங்க ஒரு லெக்சராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சேனலை போய் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட வே ஆஃப் டெல்லிங் வந்துட்டு சூப்பராக இருந்தது. இங்கிலீஷ் வந்து சூப்பராக பேசுகிறாங்க. ஒரு நிறைய பேருக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பேர் திணறுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு அவங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப பேர் திணறுவாங்க. ஸோ அந்த சேனலை போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே. ஸோ அந்த சேனலை மறக்காமல் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்துட்டு அவங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சன்ஷைன் சிக்ஷா இந்த சேனல் நேமு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையும் கூட இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அம்மாவின் சமையல் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். அந்த சேனலில் வந்துட்டு குக்கிங் பற்றின வீடியோஸு, அதுக்கப்புறம் ஜென்ரலாக டிப்ஸு, அதுக்கப்புறம் கோலங்கள் பற்றின வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க கொடுக்குற அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அந்த சேனல்லையும் போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கேட்டகரி ரிலேட்டடாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மறக்க சொல்ல தான் செய்வாங்க. ஸோ மறக்காமல் இந்த 2 சேனலையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், 2 சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு லேசர் வித் ஈஸ்வர் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு அவர் கேட்டிருந்தார், ப்ரோ எனக்கு வந்துட்டு இம்ப்ரெஷன் வந்துட்டு அதிகரிக்கணும், அதுக்கப்புறமா பழைய வியூஸில் நின்று போச்சு, அதை எப்படி ரீபில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். ஒன்று சொல்லிடுறேன், பழைய வீடியோஸ்க்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அப்படியே இருந்துடும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு 100 வியூஸ் போகும், அது அப்படி நின்றுக்கிறோம். ஓகேங்களா. அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தம்ப்நெயிலை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களோட தம்ப்நெயிலை பார்த்து தான் வர்றவங்க வந்துட்டு அதிக பேர். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கே புரியும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டக்குன்னு வந்துட்டு ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா என்னடா சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஸ்டாப் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு முழுக்க தம்ப்நெயில் தான் காரணம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு தம்ப்நெயிலை வந்துட்டு கிரியேட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ப்ரௌசிங் ஃபீச்சரில் காட்டினாலுமே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. இந்த விஷயத்த பண்ணுங்கள். ரீ அப்லோட் யுவர் தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் வந்துட்டு ரீ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுமே அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் வந்துட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன விஷயம் அப்படின்னா இம்ப்ரெஷனுங்கிறது என்ன, இம்ப்ரெஷன் வந்துட்டு எப்படி கூட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்கிறேன். யூடியூப் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உங்களோட நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீடியோஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி போடுற வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கிளிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்துட்டு ஒரு 10 பேருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணோம்.
அந்த மாதிரி தான் யூடியூப் வந்துட்டு கொண்டு போகும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூடியூப் தம்ப்நெயிலை வந்துட்டு பக்காவாக வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, யூடியூப் தம்ப்நெயிலை பக்காவாக வந்துட்டு கொடுக்கணும். இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ப்ரௌசிங் ஃபீச்சரில் வந்துட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ப்ரௌசிங் ஃபீச்சர் வந்துட்டு இப்போ யூடியூப்பில் போயிட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோஸ் வரும்போது அதை எத்தனை முறை கடந்து போயிருக்காங்களோ அதை தான் உங்களோட இம்ப்ரெஷனில் வந்துட்டு கணக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களோட இம்ப்ரெஷன் வந்துட்டு தினமும் கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவில் இம்ப்ரெஷனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது கூடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீடியோஸை பூரா கடந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கடந்து போகிறதுல உங்களோட வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கணும் அப்படின்னா உங்களோட தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம். தம்ப்நெயில் வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு, க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலையும் வீடியோஸையும் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு தம்ப்நெயிலை வந்துட்டு 200% வந்துட்டு எஃபெக்டாக போடுங்க. அப்போனா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான தம்ப்நெயில்ஸை வந்துட்டு கொண்டு போய்கிட்டே இருக்காதீங்க, டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் உங்கள் சேனலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருப்பீங்க அப்படி தானே. அதுக்கப்புறமா அந்த டெம்ப்ளேட்லேருந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணுங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கான்னு வந்துட்டு பார்க்க முடியும். இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு என்னோடய சேனலை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு சக்ஸஸ் ஆச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா பொன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காரு. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு குறையுது அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ வந்துட்டு நீங்கள் சேனலை போயிட்டு விசிட் பண்ணாமலே நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஸ்பேம் சப்ஸ்கிரைபராக மாறிடும். ஸோ அதை வந்துட்டு யூடியூப்பே வந்துட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஓகேங்களா, அது ஒன்று இருக்குது. அப்படி வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் பிடிக்காமல் வந்துட்டு ஒரு சிலர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சப் பண்ணீங்க, எஃபிலலாம் போய் சப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 200% வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு 200% வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு குறைஞ்சிருவாங்க. ஓகேங்களா, நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ட்ரெண்ட் பெயிண்ட் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அதில் சப் பண்ணி கிட்டத்தட்ட 250 சப்ஸ்கிரைபர் இருந்தது. 2 நாளில் வந்துட்டு 150 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தது. ஓகேங்களா, இதை வந்துட்டு நான் தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி சப் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்மளோட ரொம்ப உங்களோட கேட்டகரிக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் சப் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இதான் வந்துட்டு என்னோடய சஜஷன் சொல்லுவேன். பொன் பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு வந்து இதான் ரிசல்ட்டுன்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டோட பெஸ்ட்டை கொடுங்க, கன்சிஸ்டன்சியாக கொடுங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவோட லென்த்து வந்துட்டு ஒரு 5 to 6 வச்சுக்கோங்க. அப்போ தான் மினிமம் வாட்ச் ஒரு 2 to 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது எஃபியில் ஷேர் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது பெரிய குரூப் இருந்தால் அதில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சேனலும் க்ரோத் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா சன்ஷைன் சிக்ஷா அப்படிங்கிற ஒரு சேனலையும் அம்மாவின் சமையல் சேனலையும் மறக்காமல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கமெண்ட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஷெடியூலில் வந்துட்டு போட்டிருக்கேன் வீடியோஸ் வந்துட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எல்லா வீடியோஸுமே பக்காவாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.